எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம கடைசியாக போட்ட வீடியோ பார்த்துட்டு சில பேர் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது என்ன தொழில், இது என்ன பண்ணுறது, இதில் லாபம் இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். எல்லோரும் ஓகே சூப்பருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து சில பேர் வந்து இன்னும் சில டவுட் இருக்குது, நீங்கள் எனக்கு அதையும் வந்து நீங்கள் எனக்கு ஒரு வீடியோ போட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்டவங்களுக்கு நான் அந்த விளக்கத்தை சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு நான் வீடியோலையும் ஒரு விளக்கத்தை போட்டுறேங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் மற்ற நிறுவனம் ஒரு சில நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கேட்குறாங்க, இல்லை பணம் கட்டிட்டு போனால் 1 வாரம் 10 நாள் 1 மாதம் வரைக்கும் டிலே பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ கோயம்புத்தூர், திருச்சி, சென்னையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட் ஆகுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. மிஷினும் துணியும் ஒரே நாளில் டெலிவரி தரப்படும். நீங்கள் உங்களுக்கு மிஷின் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து புக் பண்ணீங்க அப்படின்னா, இன்றைக்கி என்ன கிழமை, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி காலையிலையோ ஈவினிங்கோ நீங்கள் எப்போ புக் பண்ணாலும் சரி, எனக்கு மிஷின் வேணும், ஒரு மிஷின் துணி ஒரு 4 பண்டல் 5 பண்டல் வேணும் அப்படின்னா, நீங்கள் பில்லெல்லாம் பேமெண்ட் பண்ணி எல்லாம் ஓகே அப்படின்னா, உங்களோடவே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நாங்களே புக் பண்ணிடுவோம். அப்புறம் சில பேர் என்ன கேட்குறாங்க, சார் இது என்ன கொரியரில் வருமா, எதில் வரும், எப்படி வரும் அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் மூலியமாக தான் நம்ம வந்து இந்த மிஷினை வந்து நம்ம அனுப்புகிறோம். ரெகுலர் சர்வீஸ் இருக்குது. இப்போ நீங்கள் திருப்பூர் எடுத்துட்டிங்கன்னா மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் இருக்குது, ரதிமீனா சர்வீஸ் இருக்குது, A1 டிரான்ஸ்போர்ட் இருக்குது, ஏபிடி டிரான்ஸ்போர்ட் இருக்குது. கேரளாவில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நோவா டிரான்ஸ்போர்ட் இருக்குது, நவதா டிரான்ஸ்போர்ட் இருக்குது, அலப்பி டிரான்ஸ்போர்ட் இருக்குது, கேஆர்எஸ் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. பெங்களூர் எடுத்துட்டிங்கன்னா பெங்களூரில் A1 டிரான்ஸ்போர்ட் இருக்குது. பெங்களூர் கர்நாடகா நம்பர் 1 வந்து நோவா டிரான்ஸ்போர்ட். விஆர்எல் இருக்குதுங்க, விஆர்எல் இருக்குது. எஸ்ஆர்இ டிரான்ஸ்போர்ட் இருக்குது கர்நாடகா பெங்களூருக்கெல்லாம். எஸ்ஆர்இ டிரான்ஸ்போர்ட் இருக்குது. இப்போ A1 கொண்டு வந்துட்டாங்க, கர்நாடகா பூரா A1 இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எம்எஸ்எஸ்லேயும் 90% பக்கம் எம்எஸ்எஸும் இருக்குது, நவதாவும் இருக்குது. ஸோ நம்ம வந்து எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் புக் பண்ணுறோம். எல்லா இதுக்கும் ஸ்டேட்டுக்கும் நம்ம வந்து பண்ணுறோம். இது எப்படி பண்ணுறீங்கன்னா ரெகுலர் சர்வீஸ், லாரி போகும் டெய்லி ஈவினிங் நைட்டு வந்து நம்ம லோடு ஆகணுன்னே டெய்லி நைட்டு இங்கிருந்து எடுப்பாங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு எல்லாமே வந்து நைட்டோட நைட்டாக பாஸ் பண்ணிடுவாங்க, டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. இங்கிருந்து நைட்டு 9 மணி 10 மணிக்கு எடுத்தாங்கன்னா மார்னிங் அடுத்த காலையில் வந்து உங்கள் ஊருக்கே வந்துடும் டிரான்ஸ்போர்ட்டில். ஸோ நீங்கள் அடுத்த நாள் ஒரு காலையில் ஒரு 11 மணிக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நீங்கள் எப்போ டைமு வருதோ ஒன்றா நீங்கள் போய் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அவங்களையே டெலிவரி கொடுக்க சொன்னீங்கன்னா அவங்களே டெலிவரி கொடுத்துருவாங்க. நம்ம அந்த மாதிரி தான் நம்ம வந்து எல்லாமே மிஷினுமே புக் பண்ணுறோம். ஸோ நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டை பற்றியில் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் வேணும், எனக்கு மிஷின் வேணும், நீங்கள் எடுத்துக்கிறேன், நீங்கள் எனக்கு புக் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் புக் பண்ணிடுவோம். டிரான்ஸ்போர்ட் அடுத்த நாள் உங்கள் கைக்கு வந்துடும். உங்களுக்கு பக்கமாக இருந்து உங்கள்கிட்ட வண்டி இருந்து மிஷின் 100 கிலோ மிஷின் வெயிட்டு நான் ஏற்றி நான் இறக்கிக்குவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் இடத்துக்கே வந்து நீங்களே போய் எடுத்துக்கலாம், இல்லை அவங்களே உங்கள் இடத்துக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட்டை பற்றி ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஓகே சார், நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க, எங்கள் கைக்கு வருது, எங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி சார் என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டிரான்ஸ்போர்ட் வந்ததுக்கப்புறம் உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓட்டுங்க, துணியை ஓட்டுங்க. துணியை வந்து நான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன், இப்படி ஓட்டணும், எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து மெதுவாக பொறுமையாக ஓட்டுங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 30 கிலோ ஓட்டணும் 40 கிலோ ஓட்டணுங்கிற கான்செப்டுக்கே வராதிங்க. இந்த மிஷின் வந்து எப்படி ஓட்டணும் நாங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி ஓட்டுங்க. நீங்கள் வர்றவங்க எல்லாத்துக்குமே தெரியும், இல்லை நீங்கள் வராதவங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம எப்படி மிஷின் வாங்க வந்தீங்கன்னா உங்கள் மிஷின்லேயே மிஷினை பாருங்கள். நம்ம மிஷின் வந்து எல்லாமே பேக்கிங்கில் இருக்குது. இந்த மிஷினை வந்து நீங்கள் யாருக்கு எந்த மிஷின் வேணுமோ அந்த மிஷினை வெளியே எடுத்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து இப்படி ஓட்டுங்க, இந்த மாதிரி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரைனிங் கொடுத்துருவோம். சரிங்களா? நம்ம அப்படி ட்ரைனிங் கொடுத்துட்டு இந்த மிஷினை வந்து எப்படி ஓட்டணும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா பழகணும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழக முடியும், நீங்கள் எடுத்தோன்னே பண்ண முடியாது. 1 வாரம் 2 வாரம் வந்து கம்மியாக ஓட்டி நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
அடுத்தது நீங்கள் வந்து ஸ்பீடாக ப்ரொடக்ஷன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்தோன்னே வந்து எனக்கு 30 கிலோ ஓட்டணும் 40 கிலோ ஓட்டணுங்கிற கான்செப்ட்டுக்கு வராதீங்க. படிப்படியாக கொஞ்சம் போகிற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி ஒரு ஐடியா பண்ணி நீங்கள் மிஷின் ரன் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் மிஷின் ரன் பண்ண உடனே நூல் வரும். நீங்கள் எனக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு 50 கிலோ நீங்கள் எனக்கு ஓட்டி எனக்கு சாம்பிள் கொடுங்க. நான் வந்து இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது புது கஸ்டமருக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம பொங்கலுக்கு எடுத்த கஸ்டமர், இனிமேல் வரப்போகிற கஸ்டமர், வாடிக்கையாளர் அவங்களுக்காக வந்து நம்ம சொல்கிற தகவலை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ எடுத்தாலும் சரி, நீங்கள் துணி வந்து 100 கிலோ 200 கிலோ 300 கிலோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 50 கிலோ நீங்கள் எனக்கு ஓட்டணும். 50 கிலோ ஓட்டி நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விடணும். நீங்கள் எப்படி ஓட்டியிருக்கீங்க? நீங்கள் துணி வந்து நேராக வச்சு ஓட்டியிருக்கீங்களா, இல்லை குறுக்க வச்சு ஓட்டியிருக்கீங்களா, இல்லை 2 துணியாக வச்சு ஓட்டியிருக்கீங்களா, நம்ம எல்லாமே நம்ம ஃபுல்லாக செக் பண்ணுவோம். சரிங்களா? செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என் கைக்கு இன்றைக்கி வருது அப்படின்னா இன்றைக்கி விட்டுருங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நீங்கள் விட்டுருங்க. சரிங்களா? இன்றைக்கி ஈவினிங் வருது என் கைக்கு வந்து பண்டல் வருது. நீங்கள் மிஷினில் ஓட்டின நூல் வந்து என் கைக்கு வெள்ளிக்கிழமை வருது. நான் சனிக்கிழமை எடுக்கிறேன். பசங்க உதறாங்க, பசங்க செக் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி ஓட்டியிருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது செக் பண்ணிடுவோம். ஒரு கஸ்டமர் 2 கஸ்டமராக இருந்தால் நாங்கள் சனிக்கிழமையே பேமெண்ட் போட்டு விட்ருவோம். அடுத்த நாளே பேமெண்ட் போட்டு விட்ருவோம். அப்படி இல்லை உங்களுக்கு ஸ்டாக் இருக்குது அப்படின்னா மறுபடியும் நாங்கள் திங்கக்கிழமை உதறுவோம். திங்கக்கிழமை நாங்கள் வெயிட் பார்த்து செக் பண்ணிவிட்டு என்ன வருது அப்படின்ட்டு அந்த அன்னைக்கு ஈவினிங் போட்டுவிடுவோம். என் கைக்கு வந்து ஒரு நாள் இல்லை அடுத்த நாள் பேமெண்ட் கொடுத்துருவோம். ஸோ இதுதான். ஏன்னா ஒரு மிஷின் எடுக்கிறோம், நீங்கள் வேலை செய்கிறீங்க, ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு 4 காசு வேணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ நம்ம அதை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு அதிலெல்லாம் வந்து எந்த ஒரு பயமோ எந்த ஒரு லேட்டோ ஆகுதெல்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். கம்பல்சரியாக நாங்கள் வந்து என் கைக்கு வந்து 2 நாளில் வந்து நாங்கள் வந்து பேமெண்ட் போட்டு விட்ருவோம். நீங்கள் தாராளமாக ஓட்டுங்க. இன்னும் சில பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, சார் இது வந்து நாங்கள் எவ்வளோ இபி பில் எவ்வளோ வரும், இந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி பண்ணணும், இதில் டஸ்ட்டு வருமா, எல்லா தகவலும் கேட்குறாங்க, எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, வேறு ஆள் வந்துட்டு இருக்காங்க. நம்ம வீடியோ சாயந்தரம் போடலான்னு பார்த்தேன். சரி மத்தியானமே போட்டுருவோம், சாயந்தரம் போடுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, சரி லஞ்ச் டைமில் போடலாமே அந்த தகவலை போடுறோம். அதுவும் இல்லாமல் வந்து நமக்கு வாடிக்கையில் வந்து சார் எனக்கு வந்து சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுட்டேன், நீங்கள் அந்த வீடியோ போட்டிங்கன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் போகிற நான் சொல்லிடுவேன் அந்த மாதிரின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து நான் இன்றைக்கி அவசரமாக வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் உங்களுக்கு இந்த மாதிரி வேறு எவ்வளோ கரண்ட் கன்சப்ஷன் எவ்வளோ ஆகுது, நம்ம எப்படி ஓட்டணும், டஸ்ட் வராமல் எப்படி ஓட்டணும், மிஷின் எந்த மாதிரி வச்சு ஓட்டணும் அப்படிங்கிற தகவலை பூரா உங்களுக்கு வந்து நாளைக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.